ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்பாளுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணியிருந்தேன். நேற்று வந்துட்டு வீடியோ போட முடியல. நான் அம்பாளுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் செஞ்சேன் அப்படிங்கிறத அப்படியே நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம். நான் ஒரு 3 வகையான அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால், தேன், பன்னீர் இதை கொண்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி முடிச்சுக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணேன். இனி வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளை நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ கோவிலெலாம் பாருங்களேன், டெய்லியுமே எல்லா சாமிக்குமே டெய்லியுமே அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனை எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளும் கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் வரோம். எல்லா நாளுமே தான் நடக்குது இல்லைங்களா? அதே மாதிரி நான் மோஸ்ட்டாக நிறைய நம்ம வீட்டில் தான் நிறைய அபிஷேகம், ஆராதனைலாம் பண்ணுவேன். அடிக்கடி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நான் வீட்டில் தான் அதிகமாக நிறைய சாமி கும்பிடுவேன். டெய்லியும் நம்மளால் கோவிலுக்கு போக முடியாது. வீட்டில் ஏதாவது நமக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஈவினிங் டைம்லேயோ மார்னிங் டைம்லேயோ வீட்டில் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடுவோம் இல்லையா? வீட்டில் தான் நம்மளால் நிதானமாக நிறைய ஸ்லோகங்கள் சொல்லலாம். நமக்கு நம்ம கையாலே நம்ம வீட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே நம்மளை திருப்தியாக நம்ம பொறுமையாக செய்யலாம். பாருங்கள், நம்ம கோவிலில் போய் நம்மளால் செய்ய முடியாது இல்லையா? ஐயர் வந்துட்டு அவர் கையால் அந்த சாமிக்கு அவங்க செய்வாங்களே தவிர நம்ம கொண்டுட்டு போகிற பூக்கள் வந்து சாமிக்கு போய் சேரும். தேன், பழம், பால் எல்லாமே அபிஷேக பொருட்கள் கூட போய் சேரும். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கையாலே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களில் திருப்தியாக செய்யலாம். ஆனால் இதை நான் வீட்டில் வந்து ரொம்ப விரும்பி செய்வேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் அழகாக பொறுமையாக சொல்லி அர்ச்சனை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் பண்ணுறது இதை நான் அடிக்கடி செய்வேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மனசு திருப்தியாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள், அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். வாராகிக்கின்றதால எல்லாமே ரெட் கலராகவே வச்சுட்டேன். மாதுளம்பழம், அம்பாளுக்கு வந்து பானகம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால் வந்து பானகமும் வச்சுட்டேன். ஒரே ஒரு பிரசாதம் மாதுளை வந்துட்டு உதிர்த்து வச்சுட்டேன். நல்லா ரெட் கலராக, எல்லாமே ரெட் கலராக இருக்கிற மாதிரி, பூக்கள் எல்லாமே ரெட் கலராக இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பிரசாதம் வச்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி பூஜை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். ஒவ்வொரு முறையும் நம்மளால் இது மாதிரிலாம் பண்ண முடியலன்னா கூட வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சந்தோஷப்படுத்திக்கலாம். நம்ம வீட்டையே கோவிலாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. நான் இந்த மாதிரி தான் செஞ்சு எப்பொழுதுமே படிப்பேன். அப்பப்போ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.